Oh. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி எங்கிட்ட இரவு சாப்பாடு தான். இன்றைக்கி நேரத்தோடைய வந்தாச்சு பாருங்க. 4:30 தான் இருக்குது. அதுக்குள்ளேயே மழை குணம் மாதிரி கொஞ்சம் மிரட்டி வந்திருக்கு. ஆனால் மழை ஊர்னா நல்லா தான் இருக்கும். மழை குணத்தை பார்த்தாலே எனக்கு ரொட்டி சுடணும் மட்டும் ஆசை வந்துடும். அதனால் இன்றைக்கி நான் ரொட்டி தான் சுட போகிறேன். ரொட்டி என்னோட அடைவன் நெடிய ரொட்டி தானே, அந்த ரொட்டியாக இருக்குது இந்த ரொட்டியாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இது சூப்பர் ரொட்டி. ரொட்டியிலே பலவிதம் காலம் எல்லாம் உண்டா போகுது. காலமெல்லாம் போகுது உண்டா. ரொட்டியில் வந்து நிறைய வகைகள் நான் சுட்டுருக்கேன். அதில் இதுவும் ஒரு விதம் நண்பர்களே. இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பராக காரசாரமாக ஒரு கட்டசம்பல் முடிச்சு சாப்பிட போகிறாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதை எப்படி செய்ய போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கிடைச்சா என்ன பார்க்குறீங்கன்னு சொன்னால், அப்போ மறக்காமல் சோபாஸ் ஹவுஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால், முதல் சுட ஒரு டீ ஒன்று போட்டு குடிச்சிட்டு தான் அடுத்த வேலை. வாங்க கரெக்டாக டீயை போட்டு குடிச்சிட்டு சுவையாக ரொட்டியை சுடலாம்ப்பா வாங்க. டீ தான் போடணுன்றது நண்பர்களே. பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே முடிஞ்சது, நான் வேண்ட மறந்துட்டு நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளேண்டிக்கு தாவியாச்சு. அதனால பார்த்தீங்கன்னா சூப்பராக பிளேண்டியை குடிச்சிட்டு ரொட்டியை சுடுவோம். பார்த்தீங்களா, பிளேண்டி போட்டாச்சு. ஓகே, இனி குடிச்சு போட்டு ரொட்டியை சுட வேண்டிய பிளேண்டி சுடுவது. அதுக்கெல்லாம் ரொட்டிக்கு தேங்காய் திருப்பி எடுக்கலாம். அங்கே தேங்காவோட பாருங்க பாருங்க பாருங்க. இளநிக்கு ஆசையாக எடுப்பட்டு வந்தா இவ்வளோ இளநி தான் கிடைக்குது எனக்கு. கொஞ்சம் தான் எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் முதலே சொல்லிக்கோங்க நண்பர்களே. குடிச்ச அப்புறம் கேட்டா நான் ஒன்றும் செய்யலாம். அண்டையை கொடுக்க பெரிய பிக்கு பண்ணுங்க. ஓகே, இப்போ தேங்காய் திருவோமா. எத்தனையோ குடிச்சா தான் இன்ஜின் வேலை செய்யும். ஏன்னா கடகடாண்டு வேலையை செய்யலாம். அதால் ஒரு பிளேண்டி அதுக்கு டீ காசப்பட்டு வந்து நான் மறந்து போயிட்டேன். காலையில் சாமானெல்லாம் சொல்லிவிட நண்பர்களே. அங்கே இருக்க சொல்லிவிட மறந்துட்டேன். அதனால தான் இப்போ பிளேண்டியை குடிச்சிட்டு அடுத்த வேலையை கடகடாண்டு பார்க்கலாமா. ரொட்டிக்கு மாக்குலைக்க முதல் பாருங்க தேங்காய் திருப்பி எடுத்துருக்குறேன். இதில் இவ்வளவு. இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பச்சை மிளகாய், வெங்காயம் இது எல்லாத்தையுமே நான் சேர்க்க போகிறது இல்லை. அரைவாசி கட்டச்சம்பலுக்கு வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கிறேன். முதல் இந்த பச்சை மிளகாயை போடுவோம், போட்டு இடிப்போம். இதெல்லாம் நீங்கள் உங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு எடுக்கலாம். நாங்கள் இவ்வளோ எடுத்துருக்குறோம். முதல் இடிப்போம். இதை வந்து இப்படி இது வச்சு இப்படி வைப்போம். பச்சை மிளகாயை இடித்து போட்டு அப்புறம் வெங்காயத்தை சேர்ப்போமா. இல்லாட்டிக்கு பறக்கும் எல்லாம். அதால் தான் இப்போ பாருங்க இடிப்பட்டு கொண்டு வருது நல்லா. இனி இதில் வெங்காயம் சேர்ப்போம். இது வந்து விளம் கட்டச்சம்பலுக்கு எடுத்துருக்குறேன். இந்த வெங்காயத்தையும் சேர்த்து இதோட எடுப்போம். கண்ணுக்கு பறந்துச்சு பச்சை மிளகா அவ்வளோ அதான். இப்போ பாருங்க நல்லா இடிப்பட்டு இனி இதில் தேங்காய் பூவை சேர்த்து இடிப்போம். துருவி வச்சிருக்க தேங்காய் பூவையும் சேர்த்து பாருங்க நான் சேர்த்தாச்சு. இப்போ பாருங்க இடிச்சாச்சு இந்த மாதிரி. ஓகே, இனி வந்து இதில் மா எடுத்துருக்குறேன். ஆல் பர்பஸ் ஃப்ளார். இது எங்களுக்கு தேவையான அளவு அரிச்சு தான் எடுத்துருக்குறேன். இதோட உப்பு சேர்க்குறேன் தேவையான அளவுக்கு. சேர்த்துட்டு கலந்து விடுவோம். கலந்து விட்டுட்டு இங்கே நாங்கள் இடித்து வச்சுருக்கோம் தானே, அதை எடுத்து இதில் சேர்ப்போம். பாருங்க
சேர்த்துட்டு கலந்து விடுவோம். உடனே தண்ணி விடக்கூடாது, முதல் கலந்து விடணும். வேண்டாம் அந்த வெங்காயத்தில் ஈரத்தன்மை, பச்சை மிளகாய், தேங்காய் பூ அதுலெல்லாம் மீதம் இருக்கும். அதால் முதல் கலந்து விட்டுட்டு அதுக்கு பிறகு பார்த்து தண்ணியை விட்டு குழச்செடுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த மாதிரி பார்த்தீங்களா தேங்காய் பூ மா எல்லாம் உண்டு சேர நல்லா கலந்தாச்சு. இனி தண்ணியை பார்த்து கணக்காக விட்டு கொஞ்சம் தெளித்து விட்டு கொடிப்போமேன்னு சொல்லுங்கள். உடனே கணக்கே ஆயிரும். இந்த சொத போயிடும் தண்ணி குடிச்சேன்டா. அதால் பார்த்துப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நாங்கள் ரொட்டிக்கு எப்படி குழைப்போமோ அந்த மாதிரி குழைச்செடுக்க வழியா பார்த்தீங்களா. வடியா கிட்டாட்டி குழாச்சி எடுக்கணும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா குழைச்சாச்சு. பார்த்தீங்களா குழைச்சாச்சு. கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், அப்போ இந்த கைகளில் ஒட்டுப்பட்டிருக்கிறது கிண்ணங்கள் ஒட்டுப்பட்டிருக்கிறது எல்லாம் உண்டு சேர புலாப்பட்டுரும். அதுக்காக தான் சேர்த்து நல்லா இந்த மாதிரி குழைச்சிடும். பார்த்தீங்கன்னா இப்படி அடிச்சு விட்டா இன்னும் நல்லா புலப்படும். பாருங்க இந்த மாதிரி குழைச்சாச்சு. இனி இது இப்படியே இருக்கட்டுக்கும். அதுக்குள்ளே வந்து நாங்கள் ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டுக்கும். அதுக்குள்ளே நாங்கள் கட்டை சம்பளை இடித்து போட்டு அதுக்கு பிறகு ரொட்டி வச்சுக்குவோமா. இப்போ பாருங்க கட்டை சம்பளை அடிக்க போகிறேன். அதுக்கு வெங்காயத்தை உரிச்சு வெட்டி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி பெரிய வெங்காயம் அதை சேர்க்குறேன். உடல்ல சேர்த்து போட்டு இதை பிடிச்செடுப்போம். இந்த மாதிரி இடிச்சாச்சு. பார்த்தீங்களா இனி கட்டைத்தூள் சேர்க்குறேன். இது எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு தான் போதும். இதோட கொஞ்சமாக உப்பு, இதுவும் எங்களுக்கு தேவையான அளவு. உங்களுக்கு விருப்பப்பட்டால் கருவேப்பிலை கூட நீங்கள் சேர்க்கலாம். வேறுங்க எப்படி இடிபடுதுன்னு அப்படியே கட்டைத்தூள் வெங்காயமெல்லாம் சேர்ந்து. ஃப்ரிட்ஜில் அம்மா தேசிக்காய் வச்சுருக்கேன், தரீங்களா இருக்கா பாதி. இப்போ பாருங்க இந்த மாதிரி நல்லா அடிச்சாச்சு. இனி இதுக்கு தேசிக்காய் விட போகிறேன். கணக்கா இல்லை கணக்கா போதுமே. அங்கே ஒரு சீட் சொன்ன விழுந்துட்டு இல்லைங்களா. பாருங்க சூப்பரான கட்டை சம்பல் ரெடி. இது பானோட சாப்பிடலாம், பால் சோறோட சாப்பிடலாம், சோறோட சாப்பிடலாம், எல்லாத்தோடையும் சாப்பிடலாம்ல. சரிங்களா சுவையான கட்டை சம்பல். இப்படியே வடிவாக வடிச்செடுப்போம். இப்போ பாருங்க கட்டை சம்பல் ரெடி. இனி நாங்கள் ரொட்டியை சுடுவோம். இப்போ நாங்கள் ரொட்டி எலி தேய்ச்சி எடுப்போம். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு இப்படி நல்லா புரட்டி விட்டுட்டு இங்கே பாருங்க நாங்கள் குழச்சி ரொட்டி மாவு எடுப்போம். மாதிரி எடுத்துட்டு ஜெனலினுக்கு ரொட்டி வேணுமா? நீனம்மா ஏ அவக்கு சாப்புமா வேணுமா? அழுவிக்காச்சு நான் சும்மா இருக்கு. பாருங்க நல்ல வடிவா இந்த மாதிரி தேய்ச்செடுப்போம். ஆக மொத்தமாக இல்லாமல் ஆக மெல்லிசாம் இல்லாமல் கணக்காக தேய்ச்செடுத்தாச்சு. சரிங்களா இனி இப்படி ஒரு வட்டை கிண்ணம் எடுத்து ஓய்
பார்த்தீங்களா நண்பர்களே, இனி இதை எடுத்து அதுக்கு பிறகு இந்த மீதம் இருக்கிற மாவையும் வடிவாக இந்த மாதிரி பிடிச்சிட்டு தேங்காய் எண்ணெய் அப்படியே பூசி தேய்ச்சி வெட்டி எடுக்க வேண்டியா. காத்தாட செய்யற சுகமே சுகம் தான். பார்த்தீங்களா, மழை வருமெண்டா வரையில என்ன தம்பி. பாருங்க, இதையும் இப்படி தேய்ச்சிட்டு இதே தேய்ச்சி எல்லாத்தையும் இந்த மாதிரி வெட்டி எடுக்கணும். வட்டமாண்டேக்க பார்க்க கொஞ்சம் வட்டமாக இருக்குமே தம்பி. உங்களுக்கு சின்னதாக வேணுமெண்டா நீங்கள் சின்னதாக கூட வெட்டி எடுக்கலாம். வருமே இதே மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்து காட்டணும். இப்போ பாருங்க, ரொட்டியெல்லாம் தேய்ச்சி வெட்டி எடுத்துட்டேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி எல்லாம் எடுத்தாச்சு. இனி தோசைக்கல்லை வச்சுட்டு கடகடன்னு சுட்டு எடுக்க வேண்டிய. தோசைக்கல் சூடாட்டு. இப்போ தோசைக்கல் சூடாயிட்டு எண்ணெய் கொஞ்சம் விடுவோம், தேங்காய் எண்ணெய். அதுக்கு பிறகு இங்கெல்லாம் ரொட்டி பாருங்கள், ரொட்டி வந்து கொஞ்சம் எண்ணெய் அப்படி ரொட்டியாலேயே இப்படி விரட்டி விடுவோம். என்ன நடுவில் வந்து அதுக்கு பிறகு இங்கே சைட்டு வந்து இப்படி வந்து ஓய் ஊதுறீங்களா? ஊதுங்க. ஆறு ஊதுறது ஓகே. இப்போ சுடுபடட்டுமா? இப்போ திருப்பி போடுவான். காட்டுப்புனை. பார்த்தீங்களா, இந்த ரொட்டி வாசமே நண்பர்களே வேற லெவல். இது சும்மா பெருசாகவே இந்த ரொட்டி சாப்பிடலாம். ஆனால் கட்டசம்பளோட சாப்பிடக்க இன்னும் அடிக்கும். சரிங்களா, இனி நிலால இந்த பக்கத்தில் கொஞ்சமாக தேங்காய். ஓய் என்னம்மா ரொட்டி என்ன மெட்ட பக்கம் சுடு வரட்டும். இப்போ பாருங்க, நல்லா சுடுபட்டு வருது ரொட்டி. வாசமே தம்பி. காட்டுப்பூனை. யாரு காட்டுப்பூனை? பார்த்தீங்களா, சூப்பரான ரொட்டி, வட்ட ரொட்டி. விழுந்துருவீங்க பாருங்க. என்னம்மா பார்த்தீங்களா, ரொட்டி ரெடி. இதே மாதிரி எல்லா ரொட்டியையும் கடகடன்னு சுட்டுருப்போமா. இப்போ பாருங்க, ரொட்டியெல்லாம் சுட்டு முடிஞ்சாச்சு. பார்த்தீங்களா, சுட்டு முடிச்சாச்சு. ரொட்டி சுட்டு முடிய பார்த்தீங்களா நண்பர்களே, இருட்டி கொண்டு வந்துட்டு டைம் அப்படியே இடியும் முழங்குது 7 மணி ஆயிடல இன்னும். ஆனால் இருட்டிட்டு பார்த்தீங்களா. இப்போ எங்களோட ரொட்டியெல்லாம் சூப்பராக ரெடி. உங்களுக்கு கட்டசம்பல் ரெடி. பார்த்தீங்களா, இனி உங்களுக்கு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன். ஓ என்னம்மா என்ன செய்றீங்க? ஜெனலி நோட்டி ஜெனலி என்ன கப் பாத்து இதை பார்த்தீங்களா. ஓகே, நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காட்டி சொல்றேன். ஓகே நண்பர்களே, ரொட்டியெல்லாம் சுட்டாச்சு. இப்போ நாங்கள் சாப்பிடுறோம். பார்த்தீங்களா, சூப்பரான ரொட்டி செம்மையாக இருக்குது நண்பர்களே. கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. அதுக்கு பிறகு நீங்கள் விட்டவே மாட்டீங்க நம்பி. கட்டச்சம்பல் போவேன் மூட்டி இன்னொன்று கொண்டு வரேன். ஏன்னா என் மகனுக்கும் கொடுப்பேன், வெளியில் வச்சாதான். உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறேன்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்களோட சூப்பரான ரொட்டி ரெடிங்க. பார்த்தீங்களா, சுவையான ரொட்டி. பார்த்தீங்களா எப்படி இருக்குது தம்பி? சூப்பராக இருக்குது பாருங்க. இது இப்படி தனியாகவே சாப்பிடலாம் நண்பர்களே, அப்படி இருக்கும். ஏன்னா நாங்கள் அந்த தேங்காய்ப்பு
வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டிருக்கிறோம். ஆனால் கட் அவுட் சம்பளோட சாப்பிடக்க இன்னும் டேஸ்ட்டை கூட்டும். என்ன கட் அவுட் சம்பள கட்டச்சம்பல் சரியா? சைட் டிஷ் இருந்தா தான் எப்பயுமே நல்லா இருக்கும். இன்னும் டேஸ்ட்டை கூட்டி கொடுக்கும். செம்மையா இருக்கு நண்பர்களே, வேற லெவல். ஆஹா ஓஹோ அருமை அற்புதம். நீங்க கண்டிப்பா செஞ்சு பாருங்க. வருதா சூப்பரா இருக்கு. தம்பி எப்படி இருக்கு சொல்லுங்க, அவன் சாப்பிடு. சூப்பரா இருக்கு, வேற லெவல். மகள் சொல்றா யம்மி யம்மியா, பத்தியாடா? சூப்பரா இருக்கணும், செம்ம டேஸ்டா இருக்கு. கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க சரியா? எங்கேயாவது நீங்க பயணம் போகும்போது கூட செஞ்சு கொண்டு போனா சாப்பிடலாம், நல்லா இருக்கும், செம்ம டேஸ்டா இருக்கு நண்பர்களே. அந்த பச்சை மிளகாய் வெங்காயம் தேங்காய் எல்லாம் சேர்ந்து அப்படி இடிச்சு தானே போட்டுக்க, சாரெல்லாம் சேர்ந்து மாவோட சாப்பிட வேற லெவல் டேஸ்டா இருக்கு. ஏற்கனவே நான் இந்த வீடியோ போட்டுருக்கேன் தம்பி, நீ திருப்பி போட்டுருக்கேன்னு பாருங்க சரியா? எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வித்தியாசமான இடி முழங்குது மின்னுது, ஆனா மழையை காணையில வேற எங்கேயும் தூருதோ தெரியல மழை, நல்ல மழை பாப்பா முட்டைக்கான வராது மழை. இதுக்கு பிறகு ஏண்டா எனக்குன்னா வரமன்னா தோணுது, வித்தியாசமா வருதோ தெரியும். அண்டே மாதிரி முடி ஒரு 2 மணி போல வந்துச்சு, அப்படி வருது. அந்த முகில் இங்கால வர சிலையில வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கு, நாங்க சாப்பிட போறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை டாடா. அடி தூள் செம.